11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அருமையான இங்கே ஒரு பெண்ணை பார்க்குறோம். அந்த பெண்ணு ஆலயத்திலே இருக்கிறவங்க, தேவாலயத்தை விடாமல் போய்கிட்டு இருக்கிறவங்க, அது அந்த ஓய்வு நாள் ஆராதனையும் அவங்க அந்த சபையில் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்காங்கன்னா, கூனியாக இருக்கிறாங்க. முதுகு கூன் விழுந்து நிமிந்து பார்க்க முடியாத கூனியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிறவில இருந்தே இருந்ததுன்னா இல்லை, கொஞ்சம் வயசான பெண்மணி தான் அவங்க. 18 வருடமாக அவங்களுக்கு இருந்தது. வேதவசனத்தில் எழுதியிருக்கிறது 18 வருடம் பலவீனப்படுத்துகிற ஆவியில். அது ஒரு ஆவி, அது ஒரு அசுத்த ஆவி, ஒரு மனுஷனை கட்டி வச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க நல்லா தான் இருந்தாங்க. இப்போ அவங்க நிமிர முடியாத கூனி, எவ்வளவும் நிமிர முடியாத கூனி. எல்லாருமே அங்கே என்ன நினச்சிக்கிட்டாங்க, இவங்களுக்கு ஏதோ நோய் வந்துடுச்சு அதனால இப்படி இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்க வந்தவருக்கு தெரியும், அந்த ஸ்திரீயை என்ன பண்ணியிருக்கு, ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி கட்டி வைத்திருக்குது 18 வருடமாய். ஆனால் அவங்க ஆலயத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வருகிறாங்க. தன்னுடைய வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் என் தேவனை நான் ஆராதிக்கணும்னு வர்றாங்க. அவங்க விடுதலை பெறுவதற்காக வரல, ஏற்கனவே பெற்ற விடுதலைக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும்படியாக வந்திருக்காங்க. ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் ஆலயத்தில். நான் ஆலயத்துக்கு ஏனோதானு வராதிங்க, ஜெபக்கூட்டத்துக்கு வரும்போது ஏனோதானு வராதிங்க. ஏன்? விடுதலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். எதில் நம்மளை விடுவிக்கிறாருன்னு நமக்கே தெரியாது. அது விடுதலை பெற்று கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். இந்த பெண்ணுக்கும் அப்படித்தான். 18 வருஷமாக, அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்திருக்காங்க. அவங்களே தீர்மானிச்சிருப்பாங்க, இனி நம்ம வாழ்க்கை அப்படித்தான், நம்ம இப்படியே தான் இருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இயேசு என்ன ஆயிட்டாங்க, அவங்கள கூப்பிட்டாங்க. என்ன பண்ணுகிறார் அந்த நாளில்? என்னது வசனம் சொல்லுகிறது, 12ஆம் வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். கூப்பிட்டு, நீ உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட அடுத்த நொடியே அவங்க நிமிர்ந்துட்டாங்க. இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தும் நிறைய பேர் இன்னைக்கு வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு, இது இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இது கற்பனையாக இருக்கும், இது எப்படி நிஜமாகும், இது எப்படி சாத்தியமாகும்? இல்லைங்க. இயேசு ஒருவனை சுகப்படுத்த விரும்பினா அவர் சுகப்படுத்திடுவார். இயேசு ஒருவனை விடுதலைப்படுத்த விரும்பினா அவனை விடுதலைப்படுத்திடுவார். இது இந்த ஊழியக்காரங்களால் நடக்குதுன்னு இல்லை, ஊழியக்காரங்களை அதுக்கு ஒரு சாட்சியாய் நிறுத்தி வச்சிருக்கிறார். சாட்சியாய் நிறுத்தி. ஆனால் இயேசு நிச்சயமாக அற்புதம் செய்வார். அது இந்த ஓய்வு நாளில் அவருடைய அற்புதம் சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கும். என்னது, அது ரொம்ப இயல்பான ஒன்று. அவர் அற்புதம் செய்கிறதுல வல்லமை உள்ளவர். அவருக்கு இது சாதாரண ஒரு வேலை. ஆனால் பெற்றுக்கொண்டவங்களுக்கு அது ஆச்சரியமான ஒரு வேலை. அதை பெற்றுக்கொண்டவங்க மட்டும் இல்லை, அந்த சபையில் அவங்க பெற்றுக்கொண்ட உடனே அந்த ஜனங்களே என்ன பண்ணாங்களாம், ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க பார்க்குறாங்க. அவங்களே என்னது, அவங்களுக்கு வந்துச்சு நமக்கு வரலையே நினைக்கலையாம். ஏன்னா இயேசு அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தார்.